நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. அருளும் தெய்வமே, அன்பு நிறை தேவனே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே. நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளால நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே. அன்பாக நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளால நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே. அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, உறவாக உடனிருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே எமக்கு அருளுமே. அமைதி அருளும் தெய்வமே, அன்பு நிறை தேவனே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே. லா 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 இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, பண்பால் நிதம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, பணிவாலயாம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, பண்பால் நிதம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, பாசத்தால் நிறைந்திருக்க அருளுமே அருளுமே அமைதி
அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 30 முதல் 34 வரை. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உழைக்கின்ற யாவருக்கும் அவ்வப்போது ஓய்வு தேவைப்படுகிறது. உடலில் ஓய்வு, உறவுகளிலே ஓய்வு, உள்ளத்திலே ஓய்வு, உழைப்பிலிருந்து ஓய்வு என்று பல வகையான ஓய்வுகள் நமக்கு தேவைப்படுகிறது. இங்கே இயேசு குறிப்பிடுகிற ஓய்வும் சீடர்களுக்கு தேவைப்படுகிறது. அது உடல் ஓய்வும் சரி, இறைவாக்கு பணியிலிருந்து கொஞ்சம் உழைப்பிலிருந்து ஓய்வு தேவைப்படுகிறது. உறவுகளிடமிருந்து ஓய்வு தேவைப்படுகிறது. சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களை பார்த்தா அங்கேருந்து கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுகிறது. இந்த இயேசுவின் உளவியலும் ஞானமும் நம்ம எண்ணி பார்க்கவே முடிய மாட்டேங்குது, மலைப்பாக இருக்கிறது. அத்தகைய ஒரு அனுபவத்தை நமக்கு இந்த இறை வார்த்தை தருகிறது. இயேசுவின் சீடர்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்துவிட்டு திரும்பி வந்து தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் இயேசுவிடம் பகிர்ந்து கொண்ட போது இயேசுவின் பதிலுரை பாருங்கள். அவர்களை சற்றே ஓய்வெடுக்க அறிவுறுத்துகிறார். இங்கே வேலை செய்கிறவன் தான் சாகணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வீடோ, திருச்சபையோ, அன்பியங்களோ, பக்த சபைகளோ, மறை மாவட்டமோ, திருச்சபையோ, எப்படி செய்கிறவன் செய்துகிட்டே இருப்பான், அவன் செத்துக்கிட்டே இருப்பான். சுற்றிட்டுறவன் சுற்றிட்டே இருப்பான். இதுதான் நடக்குது இன்னைக்கு. ஆனால் அவங்க ஓய்வு எடுக்க போகிறாங்க. சுற்றிட்டு இருக்கவங்களே ஓய்வு எடுக்க போகிறாங்க. வேலை செய்கிறவனுக்கு ஓய்வு கிடைக்காது. அவர்களை சற்றே ஓய்வெடுக்க அறிவுறுத்துகிறார். அத்துடன் தாமே அவர்களை அழைத்து கொண்டு ஓய்விடத்துக்கு இட்டு அழைத்து செல்கிறார். இயேசுனுடைய பரிவும் ஞானமும் இந்த அழைப்பிலே நன்கு வெளிப்படுகிறது. இங்கே நிறைய வேலை செஞ்சானா பொறாமப்படுறான். எங்களுக்கு வேலை செய்ய தெரியாதோ என்று ஓரங்கட்டுகிற முறையும் குடும்பங்களிலே பார்க்கிறோம், நிறுவனங்களிலே பார்க்கிறோம், அவைகளிலே பார்க்கிறோம். இதே அழைப்பை இயேசு இன்னும் நமக்கு தொடர்ந்து தருகிறார். நமது பல்வேறு பரபரப்பான பணிகளுக்கு இடையிலே நமக்கு ஓய்வு தேவை. உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும். குறிப்பாக இன்றைய விரைவு கலாச்சார உலகிலே ஓய்வற்ற உழைப்பால் பலருக்கு மன அழுத்தமும் பல்வேறு நோய்களும் வருகிறது. எனவே நம்மை உடல் உள்ள ஆன்ம ஓய்வெடுக்க இயேசு அழைக்கிறார். ஞாயிறு தோறும் வழக்கமான வேலைகளை விட்டுவிட்டு வழிபாட்டில் பங்கெடுத்தல், இறை வார்த்தைக்கு செவிமடுத்தல், நற்செய்தி பணியாற்றல், அன்பு சேவைகள் செய்தல் போன்றவை நமக்கு இந்த 3 வகையான ஓய்வையும் தருகிறது. திருத்தூதர்கள் தங்களின் நற்செய்தி பணி முடிந்து திரும்பி வருகிறார்கள். இயேசு அவர்களை ஓய்வெடுப்பதற்காக பணிக்கிறார். ஏற்கனவே களைப்பாய் இருந்தவர்கள் உண்பதற்கு கூட நேரம் இல்லாதவர்களாய் இருப்பதை பார்த்து இயேசுவே அவர்களுக்கு ஓய்வு கட்டாயம் தேவை என்று எண்ணுகிறார். அவர்கள் ஓய்வுக்கு நேரம் கொடுக்கிறார். நமது கிறிஸ்தவ வாழ்வு என்பது பணியும் ஓய்வும் கலந்த வாழ்வு என்பதை இயேசு இங்கே கற்றுத்தருகிறார். கடவுளின் பணிக்காக முழுமையாக நம்மை அர்ப்பணித்து தொடர்ந்து உழைக்கிறோம். அதேபோல் ஓய்வெடுக்கும் நேரம் கொடுக்க வேண்டும். இங்கே ஓய்வு என்பது உடல் சார்ந்த களைப்பிலிருந்து விடுபடக்கூடியது மட்டுமல்ல, மாறாக நமது அர்ப்பணத்தை இன்னும் அதிகமாக்குவதற்கான ஒரு கால அவகாசம், ஒரு சுய ஆய்வு, நமது ஆன்மீக வாழ்வை சீர்தூக்கி பார்ப்பதற்கான ஒரு ஆய்வு, நமது வாழ்வை கடவுளுக்கு இன்னும் ஆழமாக அர்ப்பணித்து கொள்ள ஒரு முயற்சி. எந்த அளவுக்கு நம்மையே வருத்தி பணி செய்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுள் முன்னிலையில் கடவுளின் பிரசன்னத்தில் அமைதியாக இருந்து நமது வாழ்வை ஆராய்ந்து பார்ப்பதும் அவசியமான ஒன்று. அத்தகைய ஓய்வை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுத்தருகிறார். சீடர்களுடைய அனுபவங்களை, உணர்வுகளை மீண்டுமாய் ஆராய்ந்து பார்த்து பணி வாழ்வு பற்றி தேர்ந்து தெளிய ஓய்வு தருகிறார். நாமும்
நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய நிறுவனங்களிலே, பணித்தளங்களிலே, ஆலயங்களிலே, திருச்சபையிலே, அன்பியங்களிலே, பக்த சபைகளிலே, பல்வேறு நலவாழ்வு பணிகளில் ஈடுபடுகின்ற பொழுது ஓடி ஓடி செய்ய வேண்டியதான், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் சில சமயங்களில் நம்முடைய முறையான தேவையான நேரங்களில் ஓய்வெடுக்கவில்லை என்று சொன்னால் உடலிலே பல நோய்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தடுப்பதற்காக அவ்வப்போது ஓய்வுகள் எடுத்து பணிகளை செய்வோம், முடிந்தவரை செய்வோம். கடவுள் அதற்கேற்ற பலனை எல்லோருக்கும் தருவார். ஆமேன். மன்றாடுவோமாக. அக்கறை ஆண்டவரே இறைவா, அக்கறையற்ற இந்த உலகிலே, பரிவில்லாத இந்த உலகிலே, நீதி இல்லாத இந்த சமயத்திலே, சமூகத்திலே எங்கள் மீது நீர் காட்டுகிற அன்பிற்காக, பரிவிற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த நாட்களில் உடல் உள்ள ஆன்ம ஓய்வு தருவீராக. மனதின் பாரங்கள், சோர்வுகள் அனைத்தையும் போக்கி நலம் தருவீராக. ஓய்வு நாளாகிய தினங்களிலே நாங்கள் உமக்காகவும் உமது பிள்ளைகளுக்கு பணியாற்றவும் நாங்கள் செலவழிப்போமாக. உமக்கே புகழ் ஆண்டவரே. ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ,
நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே
உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. நலவாழ்வு நல்கிடும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, தவழ்ந்தோ பணிந்தோ உம்மடியில் உம் பாதம் வந்தோ தாயே. ஏலேலோ 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 ஏலேலோ. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, உம் அருள் வேண்டினோம் தாயே, உம் பதம் பணிந்தோம் தாயே, உமதருள் வேண்டினோம் தாயே, உம் பதம் பணிந்தோம் தாயே, தவழ்ந்தோம் பணிந்தோம் உம்மடி சாய்ந்திட, துணிந்தோ இணைந்தோ உம் வழி நடந்திட. பரந்துபட்ட மக்களை ஒன்று சேர்த்தாயே, பாச பயிரில் வாழ்ந்திட எமை அழைத்தாயே. பரந்துபட்ட மக்களை ஒன்று சேர்த்தாயே, பாச பயிரில் வாழ்ந்திட எமை அழைத்தாயே. பங்கேற்கும் பங்களிக்கும் அடித்தளமாக
பங்கேற்கும் பங்களிக்கும் அடித்தளமாக எம் பாமரரை வழிநடத்தும் நேசத்தாயே, எம் பாமரரை வழிநடத்தும் நேசத்தாயே. தவழ்ந்தோம் பணிந்தோம் அடி சாய்ந்திட, துணிந்தோம் இணைந்தோம் வழி நடந்திட. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. அலைகள் போல் துன்பங்கள் பல நேரிடினும் நம்பிக்கையை நங்கூரமாக்கினாயே. அலைகள் போல் துன்பங்கள் பல நேரிடினும் நம்பிக்கையை நங்கூரமாக்கினாயே. விளிம்பினிலை மையமாகும் திருபவையாக, விளிம்பினிலை மையமாகும் திருபவையாக எமை ஒன்றைப்பில் பயணிக்க பாதை காட்டமா, எமை ஒன்றைப்பில் பயணிக்க பாதை காட்டமா. தவழ்ந்தோம் பணிந்தோம் அடி சாய்ந்திட, துணிந்தோம் இணைந்தோம் வழி நடந்திட. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. உமதருள் வேண்டினோம் தாயே, பதம் பணிந்தோம் தாயே. உமதருள் வேண்டினோம் தாயே, பதம் பணிந்தோம் தாயே. தவழ்ந்தோம் பணிந்தோம் அடி சாய்ந்திட, துணிந்தோம் இணைந்தோம் வழி நடந்திட. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.